இக்கட்டு நாளில் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாவாரே. யெகோவா தேவன் நம் வாழ்க்கைக்கு துணையாயிருப்பாரே. அவரை நம்பிடுவோம், அவரை உயர்த்திடுவோம், அவரில் மகிழ்ந்திடுவோம், அன்பாய் பாடிடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் நாகும் 1 அதிகாரம் 7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்கிறது. The Lord is good. He is always good. He will never change. He will always be nice with his people. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் நல்லவராகவே இருப்பார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் பொழுது, தொல்லைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது, வியாதி, வேதனை, விக்கினங்கள், நோய் நொடிகள், இப்படிப்பட்டதான இக்கட்டுகள் வரும் பொழுது அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். He is a strong tower. He is a strong fortress in the time of our trouble. We may face many kinds of troubles in our life. It may be sicknesses, it may be diseases, it may be financial scarcity, it may be joblessness, it may be unemployment. But in every situations of your life, our Lord God is going to be a strong fortress that nothing will harm you. Nothing will affect you. Nothing will hurt you. Nothing will overcome you. Because our Lord is the strong fortress in the time of our trouble. நம்முடைய ஆண்டவர் எந்த சக்தியும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறதான அரணான கோட்டையாக இருக்கிறார். எல்லா துன்பத்தின் வேளையிலும், வேலையில்லா திண்டாட்டத்தின் மத்தியிலும், வறட்சியின் மத்தியிலும், பஞ்சத்தின் மத்தியிலும் அவர் நமக்கு அரணான கோட்டையாக, நம்மை பாதுகாக்கிறவராக, நம்மை எந்த சேதமும் அணுகாதபடிக்கு நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. Our Lord God knows the people whom they trust in God. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை நம்பும் பொழுது அதை அவர் அறிந்திருக்கிறார். We cannot trust on human beings. We cannot trust on God. We have to trust only on God. He is the only one who can trust you, and he knows you because you trust him. நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை நம்புகிறதை அவர் அறிந்திருக்கிறார். வேற யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க, ஆனா கர்த்தர் உங்களை நம்புகிறார். நீங்கள் அவரை நம்புகிறதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த உலகத்துல எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை நம்புவீர்களானால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அரணான கோட்டையாக இருப்பார். In all your circumstances, if you trust on God, he will be the strong fortress in your life so that no enemy can touch you, no evil can come near you or your tabernacle or your house, and he will always be with you. He will protect you. இந்த மாதத்துல நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாக இருப்பார். நீங்கள் அவரை நம்புகிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்தோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சகல நன்மைகளினாலும் திருப்திப்படுத்தும். நாங்கள் நீர் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறோம். நீர் எங்களை இக்கட்டு நாளிலே காக்க வல்லவர், எங்களை பாதுகாக்கிறவர்,
எங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறவர் என்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை நாங்கள் நம்புகிறோம், உம்மை நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இக்கட்டு நாளில் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாவாரே. யெகோவா தேவன் நம் வாழ்க்கைக்கு துணையாயிருப்பாரே. அவரை நம்பிடுவோம், அவரை உயர்த்திடுவோம், அவரில் மகிழ்ந்திடுவோம், அன்பாய் பாடிடுவோம்.